தாமரை தமிழ் நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா. திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் டியூட்டி டாக்டரின் அலட்சிய போக்கால் குழந்தை உயிரிழந்து விட்டதாக உறவினர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி உண்ணாவிரத போராட்டத்தால் பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் பெரியார் நகர் பகுதியை சேர்ந்த உதயகுமார் இவருடைய மனைவி தனலட்சுமி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் இவர் கடந்த 17ஆம் தேதி பிரசவ வலியால் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் குழந்தை நன்றாக உள்ளது என்று கூறி திடீரென நேற்று காலை குழந்தையின் உடலுக்கு ஆபத்தாக உள்ளது என தர்மபுரிக்கு செல்லுங்கள் என மேல் சிகிச்சைக்காக மருத்துவர்கள் அனுப்பி வைத்துள்ளனர். பின்னர் கர்ப்பிணி தனலட்சுமி தர்மபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்பு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி அறுவை சிகிச்சையின் மூலம் பெண் குழந்தையை மீட்டுள்ளனர். இதனால் பெண் குழந்தை உயிரிழந்த நிலையில் உறவினர்களிடம் குழந்தையை தர்மபுரி மருத்துவர்கள் ஒப்படைத்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் இன்று திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் கண்களில் கருப்பு துணி கட்டியும் 17ஆம் தேதி டியூட்டியில் இருந்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெண் சிசு உயிரிழந்ததற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என கூறியும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த திருப்பத்தூர் நகர போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சமாதான பேச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். வணக்கம். திருப்பத்தூர் பெரியார் நகரில் வசிக்கும் சந்திரசேகர நான் என்னுடைய மச்சான் அவருடைய மனைவிக்கு பிரசவத்திற்காக இந்த திருப்பத்தூர் அரசு மாவட்ட அரசு மருத்துவமனையில் சேர்த்து அனுமதிக்கப்பட்டு இங்கே குழந்தையின் நலன் நல்லா இருக்குன்னு மருத்துவர்கள் 17ஆம் தேதி பணியில் இருந்த மருத்துவர்கள் எங்களை அலட்சியம் செய்து எந்த ஒரு அந்த தாய்க்கு எந்த ஒரு இன்ஜெக்ஷனோ எந்த ஒரு மெடிசனோ கொடுக்காமல் அவர்களை அமைதியாக உட்கார வைத்துவிட்டு அதை தண்ணீர் மறுநாள் 18ஆம் தேதி காலையில் குழந்தைக்கு துடிப்பில்லை பல்ஸ் துடிப்பில்லை அப்படின்னு ரெஃபர் செய்து தருமபுரி மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பிச்சாங்க. அந்த மருத்துவமனைக்கு போன உடனே குழந்தை காலையிலே இறந்துருச்சு, அங்கே திருப்பத்தூர்லேயே இறந்துட்டுக்குது, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாங்க. நீங்கள் குழந்தையும் தாயும் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாயும் குழந்தையும் பிரிச்சிட்டோம். அந்த குழந்தை இறந்து பிறந்ததுனால எடுத்துகிட்டு வந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை கொண்டு வரலான்னு சொல்கிறதுக்குள்ள 6 மணி நேரம் கழித்து தான் கொடுத்தாங்க. லைட்டாக ஸ்மெல் வந்ததுனால அந்த அடக்கம் செஞ்சிட்டோம் நாங்கள் எங்கள் வீட்டாண்டே. அதே மாதிரி இந்த குறிப்பாக திருப்பத்தூரில் பெரியார் நகர், கௌதம்பேட்டை, சிவராஜப்பேட்டை, அண்ணா நகர், கலைஞர் நகர், போஸ்கோ நகர், இந்த மாதிரி குறிப்பாக கோட்டை தெருவு, அபாய் தெருவு, இந்த மாதிரி ஸ்லிம் ஏரியாவில் உள்ள மகப்பேறு தாய்மார்களை அலட்சியம் செய்து வெளி மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ இவ்வளோ பேர் 10 வருஷத்துக்கு முன்னாடி தரம் உயர்த்தப்பட்டு இந்த கட்டிடங்கள்லாம் எதுக்கு, அரசு டாக்டர்கள்லாம் எதுக்கு, மகப்பேறு டாக்டர்கள்லாம் எதுக்கு வந்தாலும் உடனடியாக ரெஃபர் செய்து தருமபுரி போங்க, கிருஷ்ணகிரி போங்க அப்படின்னு அனுப்புகிறாங்களே. அப்போ இந்த டாக்டருங்கள்லாம் என்ன இதுக்காக இந்த பணியில் இருக்காங்க. அதே மாதிரி எங்களுடைய குழந்தை உயிரிழப்பு ஏற்பட்ட அந்த 17ஆம் தேதி டாக்டர் மேலே கண்டிப்பாக அந்த குழந்தை நல்லா இருக்குதுன்னு சொல்லி எங்களை காலந்தாழ்த்தி அவங்க உயிரிழப்பு ஏற்படுத்தல, அந்த டாக்டர் மேலே கொலை வழக்கு பதிவு செய்யணும், இல்லைன்னா டிஸ்மிஸ் செய்தே ஆகணும் அப்படின்னு இந்த மாவட்ட ஆட்சியாளரும் மாவட்ட நீதிபதி ஐயா அவர்களையும் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இதுக்கு மேலே எந்த ஒரு குழந்தைக்கும் எந்த ஒரு தாய்க்கும் அந்த குழந்தை உயிர் இழப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக இன்றைக்கி ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் இந்த திருப்பத்தூர் மருத்துவமனைக்கு இப்போ காலையில் உட்காந்துருக்குங்க. நன்றிங்க.